ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விஜயா பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. மனோஜ் இங்கே ஸ்ருதியோட அம்மா பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு உள்ள ரூமில் போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. நம்ம விஜயா, டே மனோஜ் கதவை திறடா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா என்னை தனியாக விடுங்க, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குமா, வெளியே ஹாலுக்கு கூட என்னால் வர முடியல, அந்த அளவுக்கு என் துக்கம் தொண்டி அடிக்குதுமா, என்னால் சத்தியமாக இதெல்லாம் தாங்கிக்க முடியலம்மா, ஏன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும், ஏன் அந்த கடவுள் ஏன் வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் திருவிளையாடல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜ் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டே பேசுகிறாங்க. எங்கள் விஜயாவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. டே மனோஜ் இங்கே பாருடா, 4 பேர் 4 விதமாக பேசதாண்டா செய்வாங்க, அவங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்க தாண்டா செய்யும் மனோஜ், இங்கே பாரு நீ யாரை பற்றியும் கவலைப்படாதுடா, பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க, இந்த வானத்தை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்க நாய் மாதிரி குலைச்சிட்டு போகட்டும்டா, அதெல்லாம் நீ எதுவும் காதில் வாங்கிக்காத மனோஜ், இந்த அம்மா சொல்கிறேன்ல கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா கண்டிப்பாக நான் இந்த ரூமை விட்டே வெளியே வரமாட்டேன், எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ என்னடா தப்பு பண்ண, அசிங்கம் பண்ணுறது அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு நீ எந்த தப்பும் பண்ணலடா மனோஜ், கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன்டா, இந்த அம்மாவை நம்புடா, உன் வாழ்க்கையை நான் ராஜா மாதிரி மாற்றி காட்டுறேன்டா, இந்த அம்மா இருக்கேன்ல உனக்காக, வேற யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும்டா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா தயவு செஞ்சு எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மனோஜ் இங்கே பாரு எதுவுமே நீ யோசிச்சுக்க கூடாது, யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதுடா, இந்த அந்த பார்லர்காரி பண்ண தப்புக்கு நீ என்னடா பண்ணுவ, அவளுக்கு இருக்குடா, கண்டிப்பாக அவளுக்கான தண்டனையை நான் கொடுத்தே ஆகவுண்டா, நீ கவலைப்படாத மனோஜே, கொஞ்ச நேரம் படுத்தி தூங்கி ரெஸ்ட் எடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ என்ன தொந்தரவு பண்ணாத, நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனா கூட முத்து சகஜமாக பேசுகிறதே கிடையாது, ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரையுமே நம்பக்கூடாது, எல்லாருமே முதுகில் குத்துறவங்களாவே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம மீனா இருந்துட்டு, நீங்கள் என்ன தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே முத்து இருந்துட்டு, டே முருகா நான் யாரையும் சொல்லலை, அது அவங்க மனசுக்கே தெரியும், நம்ம தப்பு பண்ணியிருந்தோம், முதுகில் குத்திட்டோம், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு அதாவது பண்ணவங்களுக்கு நல்லா உரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் டைரெக்டாக என்னவே சொல்லுங்களேன், நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம முருகன் இருந்துட்டு, விடுங்க முத்தண்ண, எதுக்காக சும்மா நடந்து முடிஞ்சது எல்லாமே பேசி உங்களுக்குள்ளே எதுக்காக பிரச்சனை வரணும், மீனா சிஸ்டருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான், அவங்க தப்பு பண்ணதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க முத்தண்ண அப்படின்னு சொல்லிட்டு, டே முருகா உனக்கு எதுவும் தெரியாதுடா, நம்ம இப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கோம், கடைசியில் நம்ம நெத்தியில் முட்டாள்னு சொல்லிட்டு பச்சையை குத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க, யாரையுமே நம்பக்கூடாதுடா, நான் கூட என் பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப நல்லவ, நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கா, எதையுமே மறைக்கலன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அதெல்லாம் பொய்ன்னு எனக்கு இப்போ தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம மீனா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, இப்போ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறதெல்லாம் என் மனசு அப்படி முள்ளால் குத்துற மாதிரி இருக்குது, ரொம்ப வலிக்குதுங்க, நான் தப்பு பண்ணணும், உங்கள் எல்லாருமே ஏமாற்றணும், நம்பிக்கை துரோகம் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் நான் இப்படி இந்த விஷயத்த மறைக்கலை, கிறிஷுக்காக உங்களை கூட உங்கள் அம்மா கண்டுக்காமல் உங்களை தனியாக உங்கள் பாட்டி வீட்டில் விட்டு தானே வளர்க்க செஞ்சாங்க, உங்கள் அம்மாவுக்கு இப்போ வரைக்குமே உங்கள் மேலே அவ்வளோவா அக்கறையும் பாசமும் இருந்தது கிடையாது, மனோஜ் மேலே தானே எல்லா பாசத்தையுமே கொட்டு தீக்குறாங்க, அப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், தனக்கும் தாய் பாசம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் மனசு எப்படி ஏங்கியிருக்கும், அதே மாதிரி தாங்க கிறிஷு ரொம்ப பாவம் தானே, கிறிஷுக்காக தாங்க நான் எல்லாத்தையுமே யோசித்து இப்படி நான் செஞ்சேன், மற்றபடி இந்த ரோகிணியை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணமெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, கிறிஷோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, அவனோட உயிர் போயிடக்கூடாது, தக்க சமயத்தில் எல்லார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் ரோகிணியவே சொல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தாங்க தெரியும், அந்த விஷயத்த கேள்விப்பட்டதுலேருந்து ஒவ்வொரு நிமிஷமும் உங்ககிட்ட நான் விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்கேனே, குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கேனே இவ கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தாங்க தெரியும், கண்ணை மூடனா தூக்கம் வராது, அதாவது நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு அழுகலாம்
நல்லதெல்லாம் செஞ்சுக்கிறேன் தெரியுமாங்க. நம்ம குடும்பத்துக்காக எப்போவுமே நான் நல்லது மட்டும் தாங்க நினைப்பேன். நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாளும் என் கனவுல கூட நான் நினச்சி பார்த்தது கிடையாது. என்னை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டே இப்படியெல்லாம் பேசினா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பயங்கரமாக அழுகுறாங்க. முத்துக்குமே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருது. சரி மீனா அழுகாத, அந்த பார்லர் அம்மா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ, இருந்தாலும் எல்லார்கிட்டையுமே நீ விஷயத்த சொல்லியிருந்த அப்படின்னா எல்லார்கிட்டையும் விடு, என்கிட்ட சொல்லியிருந்தா கூட எனக்கு நிம்மதியாக இருந்திருக்கும். என்கிட்ட என் பொண்டாட்டி எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருப்பேன். ஆனால் நீ அப்படி செய்யலையே, உமால நான் நிறைய நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன் மீனா, ஆனால் என் நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க மன்னிச்சிடுங்க, உங்கள் காலில் கூட விழுறேன். இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அது என்ன ரீசனாக இருந்தாலும் சரி, ஆனால் எந்த விஷயமுமே உங்ககிட்ட நான் மறைக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. சரி சரி, நீ ஒழுங்காக சாப்பிடு, சாப்பிடாம இருந்து உனக்கு ஏதாவது ஆயிட போகுது மீனா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேங்க. நீங்கள் எப்போங்க என்னை மன்னிச்சு நம்ம வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போவீங்க? எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குங்க. நம்ம வீட்டில் சமைச்சிக்கிட்டு பூ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு அத்தை மாமான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குங்க. எனக்கு இங்கே இருக்கிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து யோசிக்கிறாங்க. மீனாவோட அம்மா இருந்துட்டு, என்ன மீனா அப்போது நம்ம வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீயும் இப்படியே பேசினா எப்படிம்மா, கொஞ்சமாவது என்னை புரிஞ்சுக்கோமா, இங்கேயே இருக்கிறது வேற, நான் அங்கேருந்து வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகிறது வேறம்மா, நான் இப்போது என்ன மாதிரி சூழ்நிலையில் வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு, புரியுது மீனா, எல்லாமே சரியாயிடும், கொஞ்ச நாளைக்கு தானே, நீ இந்த வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடு. முத்து மாப்பிள்ளை என்ன உன்னை வந்து பார்க்காமையா இருக்காரு, வந்து பார்த்துட்டு உனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு போகிறாரு. அப்போது உன் மேலே அவருக்கு எந்த அளவுக்கு பாசம் இருக்கும், உன்னை அவர் ஒரே அடியாக வேண்டான்னு சொல்லிட்டு உதறி விடலையே, நீயும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்குமே முத்து மாப்பிள்ளை இங்கே வந்து உன்னை பார்த்துட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு உன்னை கவனிச்சிட்டு போகிறாரு. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மீனா. இப்போ வரைக்குமே நீ வந்து அவர்கிட்ட அந்த விஷயத்த மறைச்சதை அவரால் ஏற்றுக்க முடியல, அதனால தான் அப்படி கோவமாக இருக்காரே தவிர மற்றபடி உன் மேலே முத்து மாப்பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப பாசம், அது உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு, தெரியுமா, இருந்தாலும் அவர் கூட இருக்கணும், நான் எங்கள் வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் மனசு கடந்து தவிச்சு அடிச்சுக்காதாம்மா, உனக்கே புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, புரியுது மீனா, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா முத்து இருந்துட்டு, சரி சரி எனக்கு சவாரி இருக்குது, ஒழுங்காக டைமுக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம முத்து வந்து கிளம்பி போயிடுறாங்க. வித்யா இருந்துட்டு, என்ன மீனா ஏன் நீங்கள் சாப்பிடாம உங்கள் உடம்ப போட்டு வருத்திக்கிறீங்க, அந்த ரோகிணி எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி தப்பு பண்ணியிருக்கா, அவள் தானே தண்டனை அனுபவிக்கணும், அவள் கூட சேர்ந்து நீங்களும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, சரி வித்யா அதை பற்றி எதுக்காக பேசிக்கிட்டு, ரோகிணிக்கும் கிறிஷுக்கும் நல்லது நடக்கணும், அது மட்டும் இல்லாமல் கிறிஷோட உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கிட்ட நான் டைமுமே கொடுத்து வச்சுருந்தேன், 7 நாளில் எல்லாருக்கிட்டையுமே நீ உண்மையை சொல்லணும், இல்லைனா நான் உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் அவங்க அது யார்கிட்டையுமே சொல்லலை. அதாவது என் வீட்டுக்காரருக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சிச்சுன்னே எனக்கு தெரியல வித்யா. இத்தனை நாளாக ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சுமே யார்கிட்டையுமே நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் கடைசியில் அந்த ரோகிணி வீட்டை விட்டு போகிறப்போ என்ன மாட்டி விட்டுட்டு கோத்து விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா அழுத்துக்கிட்டே சொல்கிறாங்க. வித்யா சொல்கிறாங்க, மீனா நீங்கள் கவலைப்படாதீங்க மீனா, கண்டிப்பாக சீக்கிரமாகவே முத்து உங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க. மீனா முத்துவம் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மனோஜ் பயங்கர மன உளைச்சலுக்கு போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே ஸ்ருதியோட அம்மா வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் கேட்டு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற டைமில் தான் இங்கே நம்ம மனோஜ் ஆஃபீஸில் வேலை செய்கிற பிஏவும் அதுக்கப்புறம் அந்த மொட்டை, அதாவது மனோஜோட ஃப்ரெண்டு, இவங்க 2 பேருமே இப்போது வீட்டுக்கு வராங்க. இங்கே விஜயாவும் நம்ம அண்ணாமலையும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம மொட்டை இருந்துட்டு, ஆண்டி நாங்கள் மனோஜ் சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே விஜயா இருந்துட்டு, என்ன விஷயமா பார்க்க போகிறீங்க, மனோஜ் ரொம்ப பிஸியாக இருக்கான், அவனெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிஏ இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, நாமங்க முக்கியமான விஷயமா அவரை பார்த்து மீட் பண்ணி பேசணும், ஆஃபீஸில் நிறைய இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு, அதை எல்லாத்தையுமே நாங்கள் அவர்கிட்ட சொல்லணும், தயவு செஞ்சு ஒரே ஒரு 1/2 hour டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம விஜயாவுமே யோசிக்கிறாங்க, சரி பேசிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ளே தான் இருக்கா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே அந்த மொட்டையும் நம்ம மனோஜோட பிஏவும் உள்ளே போகிறாங்க.
இப்போ இங்க மனோஜ் ரொம்பவே ஆழ்ந்த யோசனையிலே இருக்காங்க. இந்த ரோகிணி ஏன் நம்மள ஏமாத்திட்டு போனா? நம்ம நெத்தியில என்ன முட்டாள்ன்னு சொல்லி எழுதி ஒட்டியிருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையாவே இருக்காங்க. அப்போ மொட்டை வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, "அ என்ன மனோஜ் சார், இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மொட்டைய பார்த்ததுமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. "அ என்ன? எதுக்காக நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மொட்டை சொல்றாங்க, "அ என்ன மனோஜ் சார், நீங்க பாட்டுக்கு கண்டுக்காம ஒரு 4, 5 நாள் ஆச்சு நீங்க ஆஃபீஸ்க்கு வந்தே. ஷோரூம் சைடுமே வரதில்ல. அங்க எவ்ளோ பெரிய இஷ்யூஸ் போய்க்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலையே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பொருளெல்லாம் காணாம போகுது. அதெல்லாம் யார் எடுக்குறாங்கன்னு கூட தெரியல. சிசிடிவி கேமராவுமே சரியா ஒர்க் ஆவல. இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. நீங்க என்னடான்னா ஹாயா இங்க உட்காண்ட்ருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிஏ இருந்துட்டு, "என்ன சார், உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க மனோஜ் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. "அந்த ரோகிணிய பத்தி யாருமே பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன் சார், அ எங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு உங்க கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்து ஒரு குழந்தையும் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். உண்மையா சார்?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆ ஆமா. அவ என்னை ஏமாத்திட்டா. நல்லாவே ஏமாத்திட்டா. என்ன சார், இவ்ளோ முட்டாளா இருந்திருக்கீங்களே! இந்த காலத்துல யாராவது இப்படி இருப்பாங்களா? உங்கள மாதிரி ஒரு முட்டாள நாங்க எங்கேயுமே பார்த்ததில்ல சார். இவ்ளோ பெரிய ஷோரூம் வச்சு நடத்துறீங்க. ஆஃபீஸ் ஒண்ணு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப முட்டாளா இருக்கீங்க. டிகிரியா வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா வாய் பேச்சுக்கு தான் சொல்றீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்களா அது எல்லாமே யார்கிட்டயோ பணம் குடுத்து எல்லாம் ரெடி பண்ண மாதிரி இருக்கு. நீங்க இப்போ அவங்க கிட்ட ஏமாந்தத பார்த்தா என்ன, ஒரு 2 வருஷமா நீங்க ஏமாந்துருக்கீங்க. 2 வருஷத்துல ஒரு நாள் கூட நீங்க ஓ மேடம் மேல நீங்க சந்தேகப்பட்டதே இல்லையா? என்ன சார் இப்படி இருக்கீங்களே! ஊர் ஃபுல்லா உங்களோட பேச்சு தான். அந்த மனோஜ்ன்றவன் படிச்சிருக்கானே தவிர மத்தபடி புத்தி அறிவு எதுவுமே இல்ல. எவனுக்கு கூடயோ கல்யாணம் நடந்து குழந்தை பெத்தவள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்து 2 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்பதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பத்தி கேவலமா, அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க சார். நீங்க மட்டும் வெளிய வந்துராதீங்க. இந்த நாய்ங்கலாம் ஓடி துரத்த பாரு, அந்த மாதிரி நீங்க வெளிய வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரா உங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. "இவ்ளோ முட்டாளா இருந்திருக்கியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள ரொம்பவே காயப்படுத்திருவாங்க சார். நீங்க வெளிய எதுவும் வந்துற போறீங்க. ரொம்ப அவமானமா போச்சு சார். எங்களுக்குமே ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். ஏன்னா உங்க ஆஃபீஸ்ல நாங்க வேலை செய்றோம்ல. நெறைய பேர் எங்ககிட்ட கேட்டாங்க. நாங்களுமே பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி நின்றோம். ஏன்னா சொல்லி சொல்லி எங்களுக்குமே வாய் வலிக்குது. இப்படி சொல்றதுக்கு எங்களுக்கே அவமானமா, கூச்சமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. எங்க மொட்டை பாஸ் இருந்துட்டு, "என்ன மனோஜ் சார், இப்படி ஆயிப்போச்சு உங்க நெலைமை. இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க எங்கேயோ போய் நிப்பீங்க. உங்க ஒய்ஃபு அது கோடிக்கணக்குல உங்களுக்கு பணத்த புரட்டி குடுப்பாங்க. கோடியில பொரளுவீங்கன்னு சொல்லி நெனச்சேன். ஆனா கடைசியில தெருக்கோடி கூட உங்களுக்கு மிஞ்சல போல" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. மனோஜுக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு. "இங்க பாருங்க, இதுக்காக தான் நீங்க வந்தீங்களா? ஆஃபீஸ் விஷயம் அது இதுன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சுட்டு, நீங்க இப்போ என்ன இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு பாஸ். அத மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்க பிஏ சொல்றாங்க, "என்ன பாஸ், நீங்க இவ்ளோ முட்டாளா இருந்திருக்கீங்க. இத நெனச்சா எனக்கு சிரிப்பா தான் வருது. ஆனா இப்போ எங்ககிட்ட நீங்க அதிகாரத்த காட்டுறீங்க. உங்களெல்லாம் பார்த்தா பயப்படணும்னே தோணல சார். இனிமே உங்க ஆஃபீஸ்க்கு நான் வேலைக்கு வரப்போறதில்ல சார். அது மட்டும் இல்லாம ஆஃபீஸ்ல, ஷோரூம்லன்னு சொல்லிட்டு நெறைய இஷ்யூஸ் போய்க்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா என்னால சமாளிக்க முடியாது. அதெல்லாம் நீங்களே வந்து சமாளிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நான் வேலை பார்க்குறத ரொம்பவே அவமானமா நெனைக்கிறேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த பிஏவும் மொட்டை பாஸும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மனோஜுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வெளிய தலை காட்ட முடியுமா? இவங்களே வேலைய விட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷோரூம் வச்சு ரன் பண்ணோம் அப்படின்னா, யார் நம்ம கடைக்கு வேலைக்கு வருவாங்க? எந்த கஸ்டமர் வரப்போறாங்க? அப்படி யாருமே வராம நம்ம மட்டும் தலை மேல கைய வச்சுக்கிட்டு அந்த ஷோரூம்ல உட்காந்துக்கிட்டு இருந்தா, அது நல்லா இருக்குமா? ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆஃபீஸ் விஷயம், ஷோரூம் விஷயம், இந்த ரோகிணி எல்லாரும் பார்த்து சிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நெனச்சு நெனச்சு நம்ம மனோஜ் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு அவங்க உயிரோடு இருக்கணும்? நம்ம இனிமே உயிரோடவே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அவமானத்த சந்திச்சுக்கிட்டு நம்ம உயிரோடு இருக்கிறத விட நம்ம இறந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போது இங்கே மனோஜ் வந்து ஏதாவது டேப்லெட்ஸ் இல்லை ஏதாவது பாய்சன் இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை. அதனால் போயிட்டு மெடிக்கலில் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வெளியே கிளம்பவும் உடனே விஜயா இருந்துட்டு, டே மனோஜ் எங்கடா போகிற? இவ்வளோ நேரமா நான் தனியாக இருக்கணும், என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தேன். இப்போது டிப்டாப்பாக ரெடியாகி எங்கேயோ வெளியே கிளம்புற போல. டே மனோஜ் நீ இப்படியே இருடா, இப்படி இருந்தாதான் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 1000 பேர் 1000 பேசதான்டா செய்வாங்க. யார் பேசுறதையும் காதில் வாங்கிக்காத, சரியா? உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். இன்னைக்கு உன் விஷயத்த ஊர் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதடா. நாளைக்கு இன்னொரு விஷயம் வர வரைக்கும் தான் உன் விஷயத்த பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது நடந்துச்சான்னு கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, சரியா? உன் மனசை திடப்படுத்திக்கோடா. உன் அம்மா எப்பவுமே உனக்கு உறுதுணையாக இருப்பான்டா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா வந்து சொல்கிறாங்க. சரிங்கம்மா நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கடா எதுக்காக? போயிட்டு வந்து சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம மனோஜ் மெடிக்கலுக்கு போகிறப்போ புலம்பிக்கிட்டே போகிறாங்க. நமக்கு இப்படிப்பட்ட அவமானம் எதுக்காக வந்துச்சு? நம்ம போன ஜென்மத்தில் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கவும் இங்கே மனோஜுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க எதிரில் வராங்க. மனோஜை பார்த்ததுமே சிரிக்கிறாங்க. எதுக்காக என்னை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை பார்த்து சிரிக்காம பின்ன 5-6 டிகிரி முடிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற. அது மட்டும் இல்லாமல் ஷோரூமு ஆஃபீஸுன்னு வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற. ஆனால் உன் பொண்டாட்டி இப்படி உன்னை உன் தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிட்டாலே. இப்படிப்பட்ட ஒரு பொண்டாட்டியை கட்டினவன் நீ மட்டும்தான் இருக்கணும். ஏற்கனவே கல்யாணம் நடந்து ஒரு பிள்ளை தலைக்கு மேலே வளர்கிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறான் அப்படின்னா அதை கூட தெரிஞ்சுக்காம நீ கல்யாணம் பண்ணியிருக்க. இனி எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருப்பேன்னு இதிலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம மனோஜுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் கண்ணில் தண்ணி விட்டுக்கிட்டே இங்கே மெடிக்கலுக்கு வந்து நிற்கிறாங்க. கண்ணில் தண்ணி வரதை தொடச்சிக்கிட்டு அண்ணே பாய்சன் இருக்காண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே எதுக்காக பாய்சன் கேட்குறீங்க? பாய்சனெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்கண்ணே, இல்லைனா இந்த பூச்சி மருந்து ஏதாவது இருக்கா? இது நாங்கள் விவசாயம் தான் பண்ணுறோம், அதான் செடிக்கெல்லாம் பூச்சி மருந்து நிறைய பூச்சி வந்துட்டுருக்கு, அதனால் பூச்சி மருந்து அடிக்கணும். நீங்கள் அந்த பூச்சி மருந்து கொடுக்குறீங்களா ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பார்த்தா இப்போ விவசாயம் பண்ணுறவங்க மாதிரி தெரியலையே. நிறைய படிச்சுட்டு பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. உங்களுக்கு எதுக்காக அதெல்லாம்? சார் என்ன சார், ஆளை பார்த்து எடை போடாதீங்க சார். நான் எதுவுமே படிக்கவே இல்லை. நான் ரொம்ப ரொம்ப முட்டாள் சார். நான் உயிரோடு இருந்தே பிரயோஜனம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. நீங்கள் பூச்சிக்கொல்லியை சாவடிக்கிறதுக்காக இந்த மருந்து வாங்குறீங்களா? இல்லை உங்களை நீங்களே கொன்னுக்கிறதுக்காக இப்படி வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நான் எதுக்காக சாக போகிறேன்? நான் விவசாயம் வச்சு நடத்தி பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மருந்தை கொடுத்தீங்க அப்படின்னா நான் அந்த பூச்சியெல்லாம் கொண்டுட்டு விவசாயத்தை கொஞ்சம் நல்லா மேம்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பூச்சிக்கொல்லி மருந்தையுமே கொடுக்குறாங்க. ரொம்பவே பவரான மருந்தை கொடுக்குறாங்க. இப்போது இங்கே மனோஜுமே வாங்கிக்கிட்டு அதை மறைச்சி வீட்டுக்கு கொண்டு வராங்க. இப்போது நம்ம விஜயா இருந்துட்டு, டே மனோஜ் காஃபி போட்டு கொண்டு வரட்டாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேண்டாம்மா எனக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்குமா. டேய் காலையிலேருந்து தூங்கிட்டு தாண்டா இருந்தேன். இப்போ வரைக்குமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே தூங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே தூக்கமாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா ப்ளீஸ்மா ஏன்னா இது ஒரு டைம் மட்டும் தூங்க விடுமா, அதுக்கப்புறம் நான் எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் மனோஜ் என்னடா சொல்கிற, எந்திரிக்கவே மாட்டியா? அப்படி இல்லைம்மா, ரொம்ப டயர்டாக இருக்குது, இப்போ மட்டும் தூங்கிக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, பேசுகிறதே ஒரு மார்க்கமாக பேசிக்கிட்டு இருக்க, எதையும் யோசிக்காமல் படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா மிஸ் யூமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம விஜயா வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. டேய் ஏன்டா, என்னடா ஆச்சு, ஏன் இப்படியெல்லாம் அழுகுற? டே மனோஜ் நீ எதை நினச்சும் கவலைப்படாதடா, இந்த அம்மா உன் பக்கத்துணையாக எப்போவுமே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மனோஜ் இருந்துட்டு, சரிங்கம்மா எனக்காக இருக்கிறது நீங்கள் மட்டும்தாம்மா, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நீங்கள் மட்டும்தாம்மா, மனசார நினைக்கிறது நீங்கள் தான்.
உங்கள விட்டுட்டு போறதுக்கு தான்ம்மா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா பயப்படாதம்மா எதுவும் இல்ல. சரி நான் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து உள்ள போயிட்டு ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, இனிமே நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது. எல்லாரும் நம்மள அசிங்கப்படுத்துறாங்க, ஏமாத்துறாங்க, முட்டாள்ன்னு சொல்லிட்டு பேர் சுட்றாங்க. வெளியில போனா அவன் அவன் கேள்வி கேட்குறான். இப்படி ஏற்கனவே குழந்தை பெத்தவள கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேட்குறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம கண்டிப்பா நம்ம மனசு தாங்கவே தாங்காது. இந்த அவமானத்தெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு பதிலா நம்ம உயிரவே விட்டுறணும். அம்மாவ விட்டு போறதுக்கு தான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எப்பவுமே அம்மா கூடவே இருப்பாங்கல்ல. ஆனா இப்போ நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா தனியா தான் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாய்சனையுமே குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் இங்க நம்ம விஜயா மனோஜ்ன்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. என்ன கதவே தொறக்கவே மாட்டேங்கிறா, ரொம்ப நேரம் ஆச்சு சத்தம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இங்க பாருங்க, இந்த மனோஜ் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் ஆச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து தூங்கிக்கிட்டே தான் இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான், உள்ளே லாக் பண்ணிக்கிட்டு இன்னுமே வெளியே வரல. காலையிலேருந்தே அவன் சாப்பிடலைங்க. கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேருமே சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. மனோஜ் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்போது இங்கே முத்து வராங்க. முத்துக்கிட்ட நம்ம அண்ணாமலை சொல்லவும் முத்துக்கு சந்தேகம் வந்துடுது. இவ்வளோ நேரம் அவன் சாப்பிடாம இருக்கானா, இவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை உடச்சிட்டு உள்ளே போகவும் நம்ம மனோஜோட வாயிலிருந்து நிறையவே பிளட்டு அதிகமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கையில் பாய்சன் டப்பாவும் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம விஜயா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏங்க இங்கே பாருங்க, மனோஜ் கையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவன் விஷத்தை சாப்பிட்டுட்டாங்கங்க. எல்லாருமா சேர்ந்து என் புள்ளைய கொன்று போட்டுட்டாங்களே, அந்த பார்லர்காரியால் தான் இவ்வளோ பிரச்சனையும். ஐயோ ஏங்க என்னங்க பண்ணுறது, சீக்கிரமாக தூக்குங்க, டே முத்து தூக்குடா, மனோஜுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா ரொம்பவே பதறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டருமே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கவும் இங்கே விஜயா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. முத்துவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. டே முத்து, மனோஜுக்கு எதுவும் ஆகாதில்ல, அவனுக்கு எதுவும் நடந்திருக்காதில்ல, எனக்கு பயமாக இருக்குடா, அவன் இல்லாமல் கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், அவன் தானே எனக்கு எல்லாமே, டே முத்து உனக்கே தெரியும்லடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. எதுவும் ஆகாதும்மா, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுமே ரொம்பவே அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. இப்போது இங்கே டாக்டர் வந்து வெளியே வராங்க. விஜயா இருந்துட்டு, சார் என் பையனுக்கு எதுவும் இல்லைல்ல, என் பையன் உயிர் பொழைச்சிருவான்ல, அவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கம்மா இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப லேட்டாக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, உடம்புல ஃபுல்லாக அந்த விஷம் பாய்ஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஷத்தோட பேர் தெரிஞ்சதுனால தான் நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உயிருக்கு உத்தரவாதம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்களால் சொல்லவே முடியாது, ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் இருக்கார், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம விஜயா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஏங்க போச்சுங்க, எல்லாம் போச்சு, இந்த பார்லர்காரி என் மனோஜோட உயிரவே எடுத்துகிட்டு போயிட்டாலே, அவள் நல்லா இருப்பாளா, நாசமாக போக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும் இன்னொரு சைடு இங்கே மனோஜை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிற விஷயம் வந்து இங்கே ரோகிணிக்கு தெரிய வருது. ரோகிணியுமே ரொம்பவே பதட்டமாக எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ரோகிணியை பார்த்த விஜயா பயங்கரமாக ஆத்திரமாக ஓடி போயிட்டு இங்கே ரோகிணியோட தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு, பார்லர்காரி இப்போ பாத்தியாடி என் பிள்ளையோட நிலைமையை என்ன பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு, உன்னால் அவன் அவமானத்தில் கூனி குறுக்கி நின்னாண்டி, ரூமை விட்டு வெளியே ஹாலுக்கு வரத்துக்கு கூட யோசிச்சாண்டி, இப்போது இன்னைக்கு வெளியே போயிட்டு விஷத்தை வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இனிமேல் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கடி, எல்லாமே உன்னால் தானே, என் பிள்ளைய நான் கஷ்டப்பட்டு பெற்று 10 மாதம் என் வயிற்றில் சுமந்து ஒவ்வொரு நாளும் அவனை ரசித்து ரசித்து எப்படியெல்லாம் வளர்த்துப்பேன், எம்பிட்டு பாசத்தை கொட்டி வளர்த்துருப்பேன், இப்போது என் பிள்ளையோட நிலைமைக்கு காரணம் நீ தானடி, என் பிள்ளை இப்படி இருக்கிறான்னா அதுக்கு நீ தான் காரணம், உன்னால தாண்டி, நீ பண்ண துரோகம் தான், அதை ஏற்றுக்க முடியாமல் அவமானத்தை தாங்கிக்க முடியாமல் அவன் செத்து போகிற நிலைமையில் இருக்காண்டி, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உன்னை கொன்று போட்டுட்டு நானும் செத்துருவேன்டி, என் பிள்ளை இல்லாத உலகத்தில் கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா பயங்கர ஆத்திரமாக அப்படி நம்ம ரோகிணியோட
தலைமுடியை பிடிச்சி ஆட்டுறாங்க. ஆண்டி தயவு செஞ்சு கோவப்படாமல் இருங்க, பதட்டப்படாமல் இருங்க, கண்டிப்பாக மனோஜ்க்கு எதுவும் ஆகாது. இங்கே பாருடி, சும்மா என்கிட்ட ஆறுதல் சொல்கிறதுக்காக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காத, ஒழுங்காங்கிறது போடி, எதுக்காக நீங்கள் வந்த, எந்த உரிமையில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி அவர் என் புருஷன், இதுக்கப்புறம் என் பிள்ளைய உன் புருஷன்னு சொல்லி சொன்ன, உன் நாக்கை இழுத்து வச்சு ரெண்டா கட் பண்ணிடுவான் பார்த்துக்கோ. என்னடி உன் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? என் பிள்ளைய பார்த்தா உனக்கு முட்டாளா தெரியுதாடி? ஒவ்வொருத்தருமா சேர்ந்து ஒவ்வொரு பொய்யா அடுக்கி அடுக்கி நீ சொன்ன பொய்யெல்லாம் அவன் நம்பி அவன் எவ்வளோ மனசளவில் நொந்து போயிருப்பான். உன்னை நினச்சி நினச்சி அவன் அழுதுகிட்டு தானே இருந்தான். நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி நான் என்ன சொல்ல வரேன், நீ எதுவுமே சொல்லாதடி, வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து தர தரன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வாசலுக்கு வெளியே நோக்கி விடுறாங்க. இங்கே ரோகிணியை பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஆண்டி நான் மனோஜை பார்த்தே ஆகணும், அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, கண்டிப்பாக எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஒழுங்காக போயிடுடி, உனக்கும் என் பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை உயிரோட வச்சு கொளுத்திடுவண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா போயிடுறாங்க. இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, அம்மா கோவப்படாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அழுகாதீங்க, கண்டிப்பாக மனோஜுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இங்கே விஜயா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கவும் முத்துவுமே அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம மனோஜுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இன்னொரு சைடு இங்கே ரோகிணி வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே மனோஜ் உயிர் பொழைப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் போய்கிட்டு இருக்கு. விஜயா ஒரு பக்கம் மனோஜை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே மீனாவுக்குமே விஷயம் தெரிய வந்து மீனா எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க.